தெய்வப்புலவர் திருமூலர் 648வது பாட்டில் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். அதாவது அது சொல்கிற கான்செப்ட் என்னென்னா, தியானத்தில் விடாமல் உட்காந்துருந்தா 10 ஆண்டுகளில் வந்து ஒரு 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 தேஜஸ் வரும். 10th இயரில் இந்த பிராணங்கிற பிராணசக்தி பிராண உள்ள கீழே வா அப்படியே ஏழை ஏற்றி நிப்பாட்டிருக்குது, அப்படியே தூக்கி நிறுத்திக்கிறது, தூக்கி பிடிச்சிக்கிறது. அப்போ ருத்திரமூர்த்தி போல் விளங்குவார். ருத்திரமூர்த்தி தான் சிவனுடைய அம்சம், சிவனை போல இருப்பார்கள். 11வது ஆண்டில் மேலே 7 உலகம், கீழே உள்ள 7 உலகம், 7 14 உலகம் இருக்குல்ல, 14 உலகத்திலையும் நிறைஞ்சு அழகு பூரிக்க இருப்பாங்களாம், பிரகாசமாக இருப்பாங்களாம். தென் இன்னொன்று சொல்கிறார், 12வது ஆண்டில் 12th இயரில் வந்து டோட்டல்லி அட்டமாசக்திகள் கைவிடும். அட்டமாசக்திகள் என்னது? ஏற்க சொல்லியிருக்கோம். அனிமா கடுகு போல் உடலை சேர்த்துக்கொள்வது, அணுவை போல். மகிமா மிகப்பெரிய அளவில் கொண்டு போகிறது. கரிமா பெரிய பாறை மாதிரி உடம்பு ஆய்க்கிறது உடம்பை. இதெல்லாம் இவ்வளோ ஒரு நமக்கு நடந்திருக்கு, இருக்குது, நம்மள்ட்ட இப்போ இருக்குது. அனிமா மகிமா கரிமா லகிமா காற்று போல் அப்படியே உடம்பு மென்மை வைக்கிறது. பிரார்த்தி பூமிக்கும் ஆகாயத்துக்கும் மேலடிக்கிறது, மேலுக்கு இருக்கும் பிரார்த்தி. ஏன்னா அந்த திருவண்ணாமலையில் அண்ணாமலையார் வந்து பூமிக்கு வானத்துக்கும் உயர இருந்தார். அப்போ அடி முடி காண முடியாமல் இந்த பிரம்மனும் திருமணம் வந்த பொழுது பிரம்மன் மேலே பார்த்துட்டே போய் சொல்லிட்டார், பார்க்க முடியாது, அவ்வளோ உயரத்தில் இருக்கார் அவர். அதே பிரார்த்தி. இவர் பன்றி உருவெடுத்து கீழே திருமண போய் அவர் காலை பிடிச்சார். அதனால இன்றைக்கி அவர் மகிமை திருப்பதியில் வந்து அவ்வளோ க்ரௌடு இருக்குது. காரணம், அவர் பணிந்த எவ்வளோக்குள்ள பணிகிறீர்களோ அவ்வளோக்குள்ள உயர்கிறது. தன்னைத்தானே தாழ்த்துக்கிறோம் உயர்த்தப்படுவான்னு பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, நம்ம பிடிச்ச வசனம். அவர் தாழ்ந்து போய் கீழே இறைவன் திருவடியே தேடுவோம், திருவடி கீழே திருவடி கிடைக்காட்டினா நாம் பணிஞ்சு இறைவனை வணங்குற மாதிரி ஆகிப்போம்ல, அப்படின்னு நினச்சி போனார். ஆனால் அவருக்கு அந்த அளவுக்கு வெற்றி. அப்போ அங்கே அஷ்டமாசக்தி கிடக்கு. அனிமா மகிமா கரிமா லகிமா பிரார்த்தி ஆகாயக்கும் பூமி, பிரார்த்தி பர ஆகாச பிரவேசம். இந்த உடம்புலேருந்து அந்த உடம்புக்குள்ளே போகிறது, அந்த உடம்பு இந்த உடம்புக்குள்ளே போகிறது, கூடு விட்டு கூடு பயிர்கள். இப்படிதான் பிரார்த்தி பராகாச பிரவேசம் வசித்துவம். என்ன வேணுமோ உங்களுக்கு கிடைக்கும். என்ன எங்கள் ஆசை, எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன கேட்டால் கிடைக்கும். போ, இது லிமிட்டேஷன் கிடையாது. ஆனால் நியாயமான கோரிக்கையாக இருக்கும். அது மற்றொரு நலனை புண்படுத்தாதான் இருக்கும். பராகாச பிரவேசம் வசித்துவம் ஈசத்துவம். ஈசத்துவம்னா இறைவன் பார்த்து ஒருத்தனை உருவாக்கலாம், ஒருத்தனை அழிக்கலாம். இறைவனுக்கு அந்த பவர் இருக்குது. அந்த பவர் உங்களுக்கு வந்துடும் 12 ஆண்டுகளில்.